மார்க்கெட்ல எலக்ட்ரிக் குக்டாப் வாங்கும்போது நமக்கு யூசுவலி 2 ஆப்ஷன் தான் வரும். ஒன்னு இண்டக்ஷன் குக்டாப், இன்னொன்னு இன்ஃப்ராரெட் குக்டாப். நிறைய பேர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு இண்டக்ஷன் குக்டாப் வாங்கிடுவாங்க. பட் இதுலயுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. லேட்டர் யூஸ் பண்ணும்போது தான் ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்கு போய் ஸ்டவ் ஆன் பண்ணி வெசல் வச்ச உடனே ஸ்டவ் ரெஸ்பாண்டே ஆகாது. நம்ம ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுவோம் இது குக்டாப் ப்ராப்ளம் இல்ல, குக்வேர் கம்பேட்டபிலிட்டி தான் இஷ்யூன்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம 2 டைப் ஆஃப் குக்டாப்பையும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இண்டக்ஷன் அண்ட் இன்ஃப்ராரெட் ரெண்டுமே சேமா ஒர்க் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் இதோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃபரெண்ட். இண்டக்ஷன் குக்டாப் டைரக்டா வெசலை ஹீட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டு வெசல் பேஸை ஹீட் பண்ணும். இன்ஃப்ராரெட் குக்டாப்ல என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்ஃபேஸ் ஹீட் ஆகும், அப்புறமா தான் ஹீட் வெசலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்க ஹீட்டிங் இன்டைரக்டா நடக்குது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். பட் இது குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாது. ஸ்பீட் பத்தி பேசணும்னா இண்டக்ஷன் கிளியர்லி ஃபாஸ்டா தான் இருக்கும். டைரக்ட் ஹீட்டிங்னால வாட்டர், மில்க், டீ மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேகனா பாயில் ஆகிடும். ஸோ ஸ்பீடுமே அதிகமா இருக்கும், டைமும் சேவ் ஆகும். இன்ஃப்ராரெட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பிகாஸ் சர்ஃபேஸ் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் வெசலுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா டெய்லி குக்கிங்ல சாம்பார், கறி, பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகாது. ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது யூசேஜ் மேல தான் டிபெண்ட் ஆகும். இண்டக்ஷன் குக்டாப்ல ஹீட் கண்ட்ரோல் ரொம்ப ஷார்ப். நீங்க ஹீட் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்ல டிக்ரீஸ் பண்ணாலோ இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது ப்ரிசைஸ் குக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இன்ஃப்ராரெட்ல கொஞ்சம் டிலே இருக்கும், ஆல்ரெடி சர்ஃபேஸ் ஹீட் ஸ்டோர் பண்ணிருக்கும். ஸோ ஹீட் ரெடியூஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். குக்கிங் ஃபீல்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு. இன்ஃப்ராரெட்ல நீங்க குக் பண்ணும்போது நீங்க கேஸ்ல குக் பண்ற ஃபீல் தான் வரும். ஹீட் கண்டினியூஸா இருக்கிறதுனால ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். பட் இண்டக்ஷன்ல குக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபீல் கிடைக்கும். இதுல ஹீட் ஆன் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கேஸ்ல குக் பண்றது தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இன்ஃப்ராரெட்க்கு ஷிஃப்ட் ஆகுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுதான் மெஜாரிட்டி பீப்புள் மிஸ் பண்ற பாயிண்ட். அதுதான் வெசல் கம்பேட்டிபிலிட்டி. இண்டக்ஷன் குக்டாப்ல எல்லா வெசலும் யூஸ் பண்ண முடியாது. மேக்னெட்டிக் பேஸ் இருக்க வெசல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த குக்வேர் எல்லாம் இண்டக்ஷனுக்கு சூட்டபிளா இருக்கும்னு செக் பண்றதுக்கு ஒரு மேக்னெட் எடுத்து நீங்க யூஸ் பண்ற குக்வேருக்கு கீழே வைங்க. அது ஸ்டிக் ஆச்சுன்னா அது இண்டக்ஷனுக்கு சூட் ஆகும், இல்லைன்னா இண்டக்ஷனுக்கு செட் ஆகாது. இன்ஃப்ராரெட்ல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. நீங்க அலுமினியம், ஸ்டீல், எந்த ஓல்டு வெசலா இருந்தாலும் இன்ஃப்ராரெட்ல குக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா வெசல்ஸ்லயுமே இன்ஃப்ராரெட்ல நம்ம குக் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பவர் கன்சம்ஷன் அண்ட் சேஃப்டி பத்தி பார்த்தோம்னா இண்டக்ஷன் குக்டாப்ஸ் லெஸ் பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கும். சர்ஃபேஸும் அதிகமாக ஹீட் ஆகாது. ஸோ சேஃப்டிக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸ். ஆல்சோ நம்ம இண்டக்ஷன்ல இருந்து வெசல்ஸ் ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். பட் இன்ஃப்ராரெட் குக்டாப் கரண்ட் ரொம்ப யூஸ் பண்ணும். ஆல்சோ சர்ஃபேஸ் ஹீட்டும் இதுல அதிகமா இருக்கும். நம்ம இன்ஃப்ராரெட் குக்டாப் ஆஃப் பண்ணாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அந்த சர்ஃபேஸ் ஹீட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் குக்கிங், சேஃப்டி, எனர்ஜி எஃபிஷியன்ட் வேணும்னா இண்டக்ஷன் குக்டாப். ஃபிளெக்சிபிள் யூஸ், எல்லா வெசல்ஸுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஆல்சோ கேஸ்ல குக் பண்ற ஃபீல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃப்ராரெட் குக்டாப் சூஸ் பண்ணலாம். பட்ஜெட் பத்தி பேசணும்னா என்ட்ரி லெவல்ல 2 டைப் ஆஃப் குக்டாப்ஸ்மே அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும். இன்ஃப்ராரெட் குக்டாப் 1000 to 1500 ரேஞ்சில் பேசிக் குக்கிங்க்கு மல்டிபிள் ஹீட் லெவல்ஸ், சிம்பிள் டச் கண்ட்ரோல், ப்ரீசெட் மோட்ஸ் மாதிரி ஃபீச்சர்ஸோட வரும். பிகினர்ஸுக்கு இது ஈஸியா இருக்கும். இண்டக்ஷன் குக்டாப் 1200 to 2000 ரேஞ்சில் பேசிக் பாயிலிங், டீ, சிம்பிள் குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆனா வெசல் கம்பேட்டிபிலிட்டி செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2000 to 3000 ரேஞ்சில் பெட்டர் பில்ட் குவாலிட்டி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ், டியூரபிலிட்டி கிடைக்கும். ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன், ஆட்டோ ஷட் ஆஃப், டிஜிட்டல் டிஸ்பிளே, டஃப் அண்ட் கிளாஸ் சர்ஃபேஸ் மாதிரி ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேஞ்சில் போத் இண்டக்ஷன் அண்ட் இன்ஃப்ராரெட் குக்டாப் ரெண்டுமே வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்கும். ஆல்சோ டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹை பட்ஜெட்டுக்கு போன ப்ரீமியம் மாடல்ஸ்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். இன்ஃப்ராரெட்ல ஸ்ட்ராங் கிளாஸ் குவாலிட்டி, ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி வரும். இண்டக்ஷன்ல ஹை வாட்டேஜ், ப்ரிசைஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் குக்கிங் பண்ற வீட்டுக்கு லாங் டேர்ம் யூஸுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரீமியம் மாடல்ஸ் தான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வாரண்டி சைட்ல இன்ஃப்ராரெட்டா இருந்தாலும் இண்டக்ஷனா இருந்தாலும் நார்மலா 1 year வாரண்டி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்க ஏரியால அதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஃபைனலா இண்டக்ஷன் வர்சஸ் இன்ஃப்ராரெட்னு கன்ஃபியூஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களோட குக்கிங் ஸ்டைல், யூசேஜ் பேட்டர்ன் அண்ட் உங்க வீட்ல இருக்க வெசல் கம்பேட்டிபிலிட்டி இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க கரெக்டான டைப்பை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு லாங் டேர்முக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃப்ராரெட் குக்டாப் சூஸ் பண்ணும்போது ஈவன் ஹீட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா தோசை, ரோட்டி மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஹீட் ரொம்ப ஈவனா இருக்கணும். அப்பதான் அது நல்லாவும் குக் ஆகும். இன்ஃப்ராரெட் குக்டாப்போட பையிங் கைடு ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்க டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ என்னோட டாப் ரெக்கமெண்டட் மாடல்ஸோட பையிங் லிங்க் எல்லாமே
எல்லாமே இந்த வீடியோல டேக் பண்றேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இண்டக்ஷன் குக்டாப்ல வேட்டேஜ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஹை வேட்டேஜ்னா ஃபாஸ்ட் குக்கிங், டச் கண்ட்ரோல் பிளஸ் மேனுவல் கண்ட்ரோல் இருந்தா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். சேஃப்டி சர்டிஃபிகேஷன் இருக்கிறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டக்ஷன் பையிங் கைடோட டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ என்னோட ரெக்கமெண்டட் மாடல்ஸோட பையிங் லிங்க் எல்லாம் இந்த வீடியோல டேக் பண்றேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.